பேசிட்டு இருக்கா, நீ பாத்துக்கிட்டு இருக்க கிருஷ்ணா. ஏமா பார்த்துக்கிட்டு இருக்கேனேன்னு சந்தோஷப்பட்டுக்க. கோவம் வந்துச்சு, என்ன செய்வேன்னு தெரியாது. சேலைய கூட எடுக்காம அந்த அத்தை பாட்டுக்கு போயிருச்சு. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவ்வளவுதான் பாத்துக்கங்க. சொல்லிட்டேன். உங்களை விட எனக்கு அந்த பெரியத்தை மட்டும்தான் முக்கியம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வயசான காலத்துல வாய் இருக்குதா, பாவமா இருக்கு. அப்படி அழுதுட்டு போகிற வரைக்கும் அதை பேசி அப்படி அமுச்சு வச்சிட்டீங்கல்ல. ஏதோ கொடுக்கறத வாங்கி அங்கிட்டு வச்சுக்குவோன்னு இல்ல, 7 குறை. என்னத்த சொல்ல. என்னோட்டது வேணுமா? வச்சுக்கிறீங்களா? கலர் நல்லா இருக்கா? ஏம்மா நீ போறியா? ஓவரா பேசுற. ஏன் அது எடுத்துட்டு போட்டே தானே? நான் ஒரு வார்த்தை சொன்னதுல தான் அதுக்கு கோச்சுக்கிட்டு வந்துருச்சோ? அதுவா போனதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆத்தா. என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராத. உன்கிட்டலாம் என்னால் பேச முடியாது சொல்லிவிட்டேன். அதை நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கிடுங்க. மல்லிகா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற, பாத்துக்க. பாத்தியாடி அருவி, பாத்தியா எப்படி பேசிட்டு போகணுன்னு? எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடி. ஏன்டி இப்படி நடந்துக்குது? என்னக்கா பண்ண சொல்றீங்க? ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைக்கா. ஏதோ நம்ம என்னத்த சொல்லுங்க. இதுட்டெல்லாம் பேசி சமாளிக்க நம்மளால முடியுமாக்கா? சத்தியமாக முடியாதுக்கா. அதனால தான் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன். உனக்கு என்னடி தெரியும் வைக்கும்ட்டு என்ன ஏதாவது கண்டுபிடி பேசும். பாவம் பெரியப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அதுக்குன்னு யார் சொந்த பந்தம் இருக்கிறா? நாம தானே. அதை நினச்சதாக்கா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு சாலை எடுத்துகிட்டு வரலாமேன்னு வந்தேன். ஏன்க்கா இதுக்கு கொடுத்தது உங்களோடதெல்லாம் ரேட்டு கூட தெரியுமா? சரி மாமியாருக்கு நல்லதாக எடுக்கலாம்னு சொல்லி நான் தான் இவர்கிட்ட சொன்னேன். ஏங்க நல்லதாக எடுத்து கொடுப்போங்க, நல்ல கலராக எடுத்து கொடுப்போங்க, நல்ல டார்க்கு கலர் அதுக்கு பிடிக்கும்னு சொல்லும் அப்படின்னு நினச்சி தான் அக்கா நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி சொல்லணும்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா. ஏன்க்கா அப்படி நடந்துக்குது? ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குக்கா. ரவி, நான் பெரியத்திட்ட போயிட்டு இந்த சேலையை கொடுத்துட்டு வரேன், சரியா? பாவுண்டி சங்கடமாக போச்சு, அதை அழுதுட்டு போவேன். நீங்கள் போறீங்களா நான் போகவாக்கா? ஐயா நீ முதல்ல போய் பிள்ளைய பாரு. உன்னை பார்க்கலன்னு அவன் ஆள் சொன்னங்கி போயிட்டான். பிள்ளைய முதல்ல போய் தூக்கு, நான் பெரியத்தைய கொடுத்துக்கிறேன். சரிக்கா. அண்ணி நான் போய் கொடுத்துட்டு வரேன் அண்ணி. நீ போறியா கிருஷ்ணா? அதுவும் சரிதான். ஏன்னா நீ எடுத்துட்டு வந்த சேலை நீயே பார்த்து அங்கே கொடுத்துட்டு வா. ஆமா அண்ணி, எங்க பெரியம்மா எங்களெல்லாம் சின்ன பிள்ளையில எங்க அம்மா கிட்ட அந்த அளவுக்கு பணம் காசு இல்லாட்டி எங்க பெரியம்மா தான் கொடுத்து உதவும். எங்க அம்மா அதெல்லாம் மறந்துடுச்சு போல அண்ணி. உங்க அம்மா நன்றியே இல்லாதது. கோச்சுக்காத என்னடா உங்க அம்மா சொல்றேன்னு. அட நீங்க வேற. ஆமா கிருஷ்ணா, சுத்தரா அதுக்கு நன்றியே இல்லை கிருஷ்ணா. இவ்வளவு மோசமா நடந்துக்குன்னு சத்தியமா நான் நினைக்கல. இவ்வளவு கேவலமா இருக்கு கிருஷ்ணா. உண்மைதான் அண்ணி, ஏன்னே தெரியல. சரி போய் கொடுத்துட்டு வா. அருவி தம்பி முழிச்சிட்டான் போல, சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, ஓடி போய் பாரு. சரிக்கா. அப்பா வந்துட்டியா? இவனும் அழுகவே இல்லடி, சமத்தா அவன் பாட்டுக்கு தான் இருந்தான். என்னம்மா சொல்ற? என் மாமனார் அவன் பாட்டுக்கு இருந்தானா? டேய் குட்டி போய் அம்மா வந்துட்டா. எங்கடி உன் புருஷனை காணோம்? வெளியில நிக்கிறான் பத்தா, போன் வந்துருச்சு, பேசிட்டே நிக்கிறான். நீ போய் கொடுத்துட்டு சீக்கிரம் தம்பி தூக்கிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னா. மணி ஆயிடுச்சா பத்தா? இந்தாங்க. என்னத்துக்கு தான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்த? போகும்போது சொல்லிதானே அமுச்சு விட்டோம் எதுவும் வேண்டான்னு. கேட்க மாட்டியா? அதையும் மீறி வாங்கிட்டு வந்தியாக்கும். வேண்டான்னா கேட்கவே மாட்டா போல. இருக்கட்டும் அப்பத்தா, நான் என்னைக்காவது உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேனா சொல்லு? ஒரு நாள் கூட எதுவுமே எடுத்து கொடுத்தது இல்லைல்ல அப்பத்தா. போப்பத்தா, நீ வாங்கியதான் ஆகணும். புடி. அன்பு என்னத்தா சொல்றத கேட்க மாட்டியா? பரவாயில்ல, புடினா புடி. எங்க கொண்டா பாப்போம். பாரு நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கானே? சரி கொண்டா. தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க அன்பு, பார்த்து சிக்கனமா நடந்துக்க. உனக்கு சேலை எடுத்தியா? நல்ல கலர்ல எடுத்தியா? உங்களுக்கு சஸ்பென்ஸ் நான் அங்க வச்சிருக்கேன். இதுல வச்சிருக்கேன்மா, பையில வண்டியிலே இருக்கு. அதனால நான் போட்டுட்டு வந்து காமிப்பேன், ஓகேவா? அட காமிச்சா என்ன, சேலையா? இல்லம்மா, சேலை ஒன்று எடுத்திருக்கேன், லெஹங்கான்னு ஒன்று எடுத்திருக்கேன், தாவணி மாதிரி சூப்பரா இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் தீபாவளிக்கு. இப்ப காமிச்சா நாங்க பார்க்க மாட்டோமா? அதுக்கு இல்ல, போட்டு காமிச்சா அது ஒரு நல்லா இருக்கும்ல, அதுக்குதான். அப்பதான் வெளியில சேலை எடுத்து பாரு, உனக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இது இருக்குதா அன்பு? பச்சை கலரு ரோஸ் கலர் பார்டர் நல்லா இருக்குதா? உங்க அம்மா கறிக்கா நல்லா இருக்கா பட்டா? இது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு எனக்கு தான் பட்டா. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் நூல் சேலை மாதிரி இருந்தது. சரி நீயும் இது மாதிரி தானே அதிகம் மேக்ஸிமம் கட்டிட்டு இருப்ப, அதனாலதான் இதே மாதிரி எடுத்து கொடுத்தா நீ அழகா கட்டிக்கிறவல்ல அப்பதா. அதனாலதான் இதே மாதிரி சூஸ் பண்ணி உனக்கு எடுத்தேன். பிடிச்சிருக்குல்ல? உனக்கு ஓகே தானே? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குது அன்பு, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது ரேட்டு? எவ்வளோ ரேட்டு வரும்னு தெரில,
ரேட்டு போட்டிருக்கு. அப்ப அடிக்க தெரிஞ்சாதானே நமக்கு. தெரியாதா? சரி, கண்டுபிடிக்காம இருந்தா ஓகே. பார்த்துட்டேன்னா திட்டுவா அப்புறம். 1000மா? அதுக்கு மேல 1000க்கு மேல எதுக்கு தான் அன்பு எடுக்கிற? சும்மா நீ இருக்க மாட்டியா? ஒரு 400 300க்கு எடுத்துட்டு வரதை விட்டுவிட்டு 1000க்கு மேல தீவம் அவளை பாருடி. இப்படியெல்லாம் எடுக்காதடி. ஏன்டி இப்படி காசுக்கு? இது மாதிரி உனக்கு இது வரைக்கும் யாராவது எடுத்து கொடுத்துருக்காங்களா அப்பதா? இல்லத்தான் அன்பு. உங்க தாத்தா உசுரோட இருக்கும்போது கடைசியா அவர் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் உங்க அம்மா இப்போ வந்து எடுத்து கொடுப்பா. ஆனா இந்த மாதிரிலாம் யாரும் எடுத்து கொடுத்ததில்ல. இம்பிட்டு காசுக்கெல்லாம் தான். அப்போ உங்க தாத்தா நல்ல காசுக்கு எடுத்து கொடுப்பாரு. எங்க அவர்லாம் தான் போய் சேர்ந்துட்டாரு. சொன்னதை பேசி என்ன பண்றது? இப்போ தாத்தா ரூபத்துல பேத்தி வந்து எனக்கு எடுத்து தர. சரி விட. அப்பதா நான் மட்டும் ஏதாவது கேட்டு ஒரு ஆளை வச்சுட்டேன். சாரி, அம்மாவோட சாரி எடுவே நல்லா இருக்கான்னு பார்ப்போம். வேண்டாம் விடுத்தா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்தா பிள்ளை தூக்கிட்டு போ. ஆமா, போறதுல இருக்க. என்ன விரட்டியே ஆகணுமா? ஏ அப்படியெல்லாம் இல்லை. உன்னை எதுக்கு நான் விரட்டுறேன்? வீட்டுக்கு போகணும்னா மழை வர மாதிரி இருக்கு. அதான் பிள்ளைய தூக்கிட்டு போவேன்னு பார்த்தேன். வேற என்னடி? சரி, நீ இல்லைன்னா இங்கே இரு. யார் வேணாண்ணா? நான் போகிறேன். அங்கே ஒருத்தன் இன்னும் நிலையா நிற்கான். சரிம்மா, அப்பாவுக்கு தான் எடுக்கவே இல்லை. நானே அப்பாவுக்கு காசு கொடுக்குறேன். அப்பாவை பார்த்து எடுக்க சொல்லுமா. அப்பாவுக்கு எனக்கு அளவும் தெரிய மாட்டேருந்துச்சு. அதனால தான் என்னால் எடுக்க முடியல அப்பாவுக்கு மட்டும் நான் காசு கொடுக்குறேன். சரியா? எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்ததே போதும். அவருக்கெல்லாம் ஒன்றும் நீ கொடுக்க வேணாம். அவர் வேணும்னா எடுத்துக்குவாரு. போ நீனு. நீ பாரு, அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் 2 பேருக்கு எடுத்துட்டு அப்பாவுக்கு எடுக்கலன்னா அவர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். நம்ம பிள்ளை நமக்கு எடுக்கலையே, அவங்க அம்மாவுக்கு அப்பத்தாக்கு எடுத்துருக்கு அப்படின்னு நினச்சி ஏதாவது ஃபீல் பண்ணுவாருமா. பாவம் தானே அவரும். அவருக்கு எடுக்காம இருந்தால் எப்படி சொல்லு? அதனால் அவருக்கும் எடுக்கணும். சரி, உன் விருப்பம். நீ எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எடுத்து கொடுக்காட்டியும் சரி. சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். இந்துத்தா. ஏய் குட்டி பையா, போடா, அவங்க அம்மா வந்துட்டா. நான் அவ்வளோ நேரம் நான் ஆசையாக அழகாக வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். என்ன செய்கிறது? அவங்க ஆத்தா கறி தூக்கிட்டு போகிறா இப்போ. சரி பரவாயில்ல, போயிட்டு வா. எடி அப்பப்போ இது மாதிரி கொண்டாந்து குருடி நான் வச்சுக்கிறேன். ஆடு மழைலாம் யார் பாப்பா? இன்னைக்கெல்லாம் நல்ல மழையில் நனைஞ்சிருக்குமே. அது உண்மைதான். ஒன்றும் பார்க்க முடியல இவனை வச்சுக்கிட்டே. பாவம், அப்பதான் தான் மழையிலே அங்கிட்ட இங்கிட்ட தெரிஞ்சிச்சு. பாவம். சாரி அப்பத்தா. சரி கொண்டம்மா. எங்கடா வேஷ்டி சட்டையோட கிளம்பிட்டா? இப்பதான் வந்த நிமிஷத்துல எங்கிட்ட கிளம்பிட்ட போல. எங்க சொல்லவே இல்லை. போற இடம் வார இடம்லாம் சொல்ல மாட்டீங்க. கேட்டா நீ யாரு கேட்கறதுக்குங்கிறிய. எதுக்கு தான் இந்த வீட்டிலலாம் இருக்கணுமோ தெரியல. ஒன்றும் கேட்க முடியல. கேட்டால் சொல்கிறதும் இல்லை. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. எங்கே போகிறாங்க, எவ்வளத்துக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. கேட்டோம்னா ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. போகும்போதே இப்படித்தான் எங்க போற எதுக்கு போறேன்னு கேப்பியே. ஏண்டா கேட்கக்கூடாதா? சரி, எங்கே போயிட்டு வருவ? எல்லாம் ஒண்ணுதான். சரி கௌதம், அத்தா உங்களுக்கு சாரி இருந்தாங்க. எனக்கா? யார் உன்கிட்ட எனக்கு கேட்டது? சொல்லுடி, யார் உன்கிட்ட எனக்கு கேட்டது? எனக்கெல்லாம் வேணாம், அங்கிட்டு வச்சுட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தாங்க கொண்டா பாப்போம். என்ன இப்பதான் அங்கிட்டு வச்சுட்டு போ வேண்டான்னா திருப்பி கொண்டா பாப்போன்றா? நீ போ, நான் பார்க்கல. சரிம்மா கோச்சுக்காதம்மா. சரி பாரு, தெரியாம சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ரொம்ப ஓவரா பேசுற? சரி பாரு. இது யாருக்கு? உங்க அப்பத்தாவுக்கு. இதுதான் உனக்குன்னு சொல்லி பையன் எடுத்து கொடுத்தா என்ன இது யாருக்குன்றா? ஏன்டா சூப்பர் கலர் உங்களுக்கு பிடிக்கலையா? கிரீன் உனக்கு பிடிச்சா போதுமா? சொல்லு, உனக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்கணும், புரியுதா? எனக்கு பிடிச்சா மட்டும்தான். தெரிஞ்சுக்கோ. நான் கேட்டேன்னா முதல்ல உங்ககிட்ட எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்னமோ உனக்கு பிடிக்கணும் எனக்கு பிடிக்கணுன்றீங்க. என்னடா இதில் ஒரு சாரி தான் இருக்கு. ஏண்டி உனக்கு வாங்கலையா? வாங்கணும் அத்தை, உள்ளே கொண்டு போய் வச்சிருக்கேன். ஏன் அதெல்லாம் காமிக்க மாட்டியோ? காமிக்காம இல்லை, சர்ப்ரைஸாக தீபாவளிக்கு போடலாம் அப்படின்னு தான். அடியாத்தி, அது சரிதான். எங்கடா கௌசிக்கு எடுக்கல? கௌசிக்கெல்லாம் எடுக்கல. டேய் என்னடா சொல்ற? கௌசிக்கு எடுக்கலையா? மா எடுக்கலன்னா எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா நீ தான் 10,000 தர்றீம்மா உனக்கு அப்படின்னா கொடுக்க வேண்டியதானே 10,000. அப்புறம் எதுக்கு நாங்கள் சாரி எடுக்கணும்? நீ அப்படி 10,000 கொடுக்கலன்னா அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் எடுக்கலான்னு பார்த்தோம். நீ தான் ஆளுக்கு முன்னாடி உனக்கு 10,000 தரேன், நீ வாமாட்டியே. ஸோ அப்போ 10,000 நீங்கள் எப்படியே கொடுப்ப. அதனால நாங்கள் எடுக்கல. சரியா? ஏய், நான் கொடுக்குறேன்னு சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் இங்கிட்டு கிளம்புனோடனே நீ போய் பெட்ரூமில் உட்காந்துட்டு என்ன பண்ண? ஃபோன் பண்ணியா கௌசிக்கு? அப்படி பேசிட்டோண்டி என்ன, இவன் அப்படி பேசிட்டாடி என்ன, அவ அப்படி கேட்டுட்டா, இவன் என்னை இப்படி கேட்டுட்டேன்.
கௌசி நீ வாமா, உனக்கு 10,000 ரூபாய் அம்மா தரேன், நீ வாங்கி கொண்டு போய் உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோமா அப்படின்னல்ல. நீ பேசுனதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? மா, நாங்கள் இந்த பக்கம் போனோமோ இல்லையோ நீ ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசிகிட்டு இருந்த, எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா? அதை முதல் தெரிஞ்சுக்கோ. ஓவரா பண்ணிட்டு இருக்காதம்மா, அப்புறம் நாங்கள் எடுக்கணும். நீ தான் 10,000க்கு மேலே நாங்கள் வேற எடுக்கணுமா என்ன? எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது பிடிச்சிருக்கால, பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டி இதான் உனக்கு. அப்போ நான் பேசுனது எல்லாம் நீ ஒட்டு கேட்டிருக்க அப்படிதானே? ஒட்டு கேட்டிருக்க தானே நீ? ஏண்டா அப்போ நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணங்கிற முறையில் நீ எதுவுமே வாங்கி தர மாட்டியா? அப்போ எதுவுமே நீ கொடுக்க மாட்டியா? என்னடா பேசிட்டு இருக்க? டேய் என்ன பேசிட்டு இருக்க? இப்பவே தெரியுதுடா உன்னோட லட்சணம். நான்லாம் உசுரோட இல்லைன்னா அப்போ அந்த கௌசிய எதுவுமே கண்டுக்க மாட்டேன் இல்லை? ஒன்று எங்கள் முறையில் நீ விடணும். அது என்ன எங்களையும் எடுத்து கொடுக்க சொல்கிறது, நீ தனியாகவோ கொடுக்கறது. என் பையனுக்கு எதுவும் எடுத்து கொடுக்க காசு கொடுத்தியா என்ன? என் பொண்டாட்டிக்கு எதுவும் எடுத்துக்கோங்கன்னு காசு கொடுத்தியா என்ன? அது என்ன பொண்ணுக்கு மட்டும் தனியாக வேற கொடுக்குறோம், நாங்கள் வேற எடுக்கணும்? என் முறையை நாங்கள் எல்லாம் பண்ணுவோம்ல, செய்வோம்ல, நல்லா சரியாக எடுப்போம்ல. வேணும்னே பண்ணுறா, சொல்ல போனால் கோவம் வந்துடுது. மா, இது மாதிரிலாம் பேசுறது பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கோமா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காத. நீ ஃபோனில் பேசினதான் கேட்டோன்னா கோவம் வந்துருச்சு. டே போடா, நீ எல்லாம் ரொம்ப ஆடிட்டு தான் இருக்க. இவ பேச்சை கேட்டுட்டு தானே ஆடிட்டு இருக்க. ஆடு ஆடு. யார் யாருக்கு எடுத்தீங்க? வேற யாருக்கு? அன்போட அம்மாக்கு, அப்பத்தாக்கு, உனக்கு, அன்புக்கு, அவ்வளோதான். வேற யாருக்கு? என் பையனுக்கு. என்னடா சொல்ற? அன்புவோட அப்பத்தாவுக்கு அம்மாவுக்கா? இவங்க அம்மாவுக்கு அப்பத்தாவுக்குலாம் நீ ஏன்டா எடுக்கணும்? வேற யார் எடுப்பா? வேற யார் எடுப்பா? அங்கே யார் இருக்கா? பையன் யார் இருக்காங்களா எடுக்கிறதுக்கு? சொல்லு, பையன் யார் இருக்காங்களா எடுக்கிறதுக்கு? இவ தான் எடுக்கணும். இவ தான் இந்த வீட்டுக்கு பையன் பொண்ணு எல்லாம். ஓ, ரொம்ப பேச கத்துக்கிட்ட போல. ஏப்பா, ரொம்ப பேச கத்துக்கிட்ட போல. நல்லாவே பேசுற நான் பெத்த பிள்ளை. இங்கே பாருமா, ஒழுங்கா இருந்துக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா தெரியாம பொண்ணுக்கு காசு கொடுத்துட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் போடா, வந்துட்டான். என் பொண்ணுக்கு கொடுக்க தான் போறேன். நீ என்ன இப்ப நான் வாங்கிட்ட வந்த சாரி இல்லல்ல, என் பொண்ணுக்கு கொடுக்க தான் செய்வேன். கொடுத்துக்க. அப்ப நாங்க எதுக்கு எடுக்கணும்? அன்பு உள்ள போ. சரி கௌதம். சாரி கௌதம், இந்தா இதெல்லாம் எடுத்துட்டு போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. இதெல்லாம் பரவாயில்ல, கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் இந்த கலர் பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கிறேன். கொடுத்தா உடனே வாங்கிட்டு போயிருவியா? பிடிக்கலங்கும் போது அப்படிதான். ஓ, பேச்செல்லாம் நல்லா பேச கத்துக்கிட்டமா? கத்துக்கிட்ட.